தமிழகத்தில் மே மாதம் 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து மாநில அரசு செயல்பட நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என கடந்த அக்டோபர் மாதம் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் அரசாணையை ரத்து செய்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற போது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்த முடியாதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆனால் மே 15ஆம் தேதிக்குள் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியும் என மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. மார்ச் மாதம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இருப்பதாலும் ஏப்ரல் மாதத்தில் அரசு பள்ளிகளில் ஆண்டு தேர்வு நடைபெறுவதாலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வது சாத்தியமில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் வரை மட்டுமே தேர்வுகள் இருப்பதால் மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என RS பாரதி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டனர். +2 எக்ஸாமினேஷனும் மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் முழு ஏப்ரல் அவைலபிளாக இருக்குது. ஏப்ரலில் அவங்க எலெக்ஷன் நடத்தலான்ற மாதிரி நாங்கள் வாதம் வைத்தோம். நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு மே 14க்குள் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார். அவர் அந்த உத்தரவு போட்டதுனால மே 14க்குள்ளே எலெக்ஷன் நடத்தி முடிக்கணுன்ற உத்தரவு போட்டதுனால எப்படியும் ஏப்ரல் மாதத்தில் மிட் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண வேண்டிய நேரிடும். மூல வழக்கை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தினசரி அடிப்படையில் நடைபெறும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த வழக்கின் உத்தரவுக்காக காத்திராமல் இன்றைய உத்தரவை இடைக்கால உத்தரவாக கருதி உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று நீதிமன்றம் நம்புவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் முகேஷ்.